வெல்கம் டு டர்க்கிஷ் எக்ஸ்க்ளூசிவ் குல்ஸ்மால் எபிசோட் 2. என்னன்னா இங்கே வெஃபோவும் மெரிட்டும் பேசிட்டு இருப்பாங்க. மெரிட் வந்து கேட்பான், எனக்கு ஃபோன் கொடுங்க அப்படின்னோடனே வெஃபோ வந்து புது ஃபோனை கொடுத்தோன்னே மெரிட் வந்து சொல்லுவான், எனக்கு என் ஓல்டு ஃபோன் தான் வேணும், ஏன்னா அதில் தான் நான் ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் பண்ணோம், உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகிறதுன்னு, அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க, நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வெஃபா வந்து அவனோட பழைய ஃபோனை கொடுப்பான். மெரிட் உடனே டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவான். அனுப்பிச்சோடனே அவன் உடனே வெஃபா வாங்கிப்பான். இனிமேல் பழைய லைஃபை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்டும் குல்தமும் கிளம்பிடுவாங்க இஸ்தான்புல்க்கு. இங்கே இப்ராஹிமை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ராஹிம் வந்து சொல்லுவார், என் பொண்ணு இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று, தேவா நான் இங்கே தான் இருக்கேன், நீ இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி கல்லை வச்சு கேட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பார். நான் இங்கே தான் இருக்கேன், நீ பயப்படாத, நான் இங்கே தான் இருப்பேன் உனக்காக அப்படின்னானே தேவா வந்து சொல்லுவா, நீங்கள் மொதல் ஹாஸ்பிட்டல் போங்கப்பா, உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ அதே டைமில் குல்ஸ்மால் வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்போ தேவா வந்து சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் மெசேஜோ காலோ பண்ணா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போதான் இப்போ கிட்ட இருந்து கால் வரும். யாருன்னு கேட்பா. என்னோட ஃபியான்சியான்னு கேட்டப்ப இல்லை அப்படின்னோடனே ஃபியான்ஸ் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும். என்னன்னா, சாரி இனிமேல் நான் அவன் கூட இருக்க முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும். உடனே யாரு டெக்ஸ்ட் பண்ணிக்கா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து சொல்லுவான், யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவ வந்து சொல்லுவா, பாரு நீ இப்படி என்னை படுத்துறதுக்கு நாளைக்கு வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, என் ஃபியான்சி எனக்காக வருவான், என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போவான் அப்படின்னோடனே அவன் எப்படி வருவான், நான் தான் அவனை கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லுவானா. நீ அவ்வளோ அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது அப்படின்னோடனே, நீ யார்கிட்ட மோதி இருக்கேன்னு உனக்கு தெரியல, நான் கொன்னுட்டேன் அப்படின்னோடனே அவள் அழுக ஆரம்பிச்சிடுவா. அதே டைம் கீழே வந்து வேலை செய்கிற இடத்துல, குல்ஸ்மால் வீட்டில் வந்து வேலை செய்கிற இடத்துல அந்த ஆண்ட்டும் அந்த லேடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லேடி வந்து சொல்லுவா, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் அழுதுட்ருக்காங்க, இது வரைக்கும் குல்ஸ்மால் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தையை கூப்பிட்டு வந்திருக்கான், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் குல்ஸ்மாலோட வாழ்க்கையை மாற்ற போகிறா, நல்லபடியாக இருப்பாங்க பாருங்க அப்படின்னோடனே கரெக்டாக குல்ஸ்மால் வருவான். உள்ள வந்தோடனே அந்த வேலை செய்கிற லேடி வந்து கேட்பாங்க, இனிமேல் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னோடனே அப்போ அவன் வந்து கேட்பான், யார் இந்த வீட்டில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா என்கிட்ட பேசுறதுக்கு, இந்த மாதிரி கேட்குறதுக்கெல்லாம் நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறம் அவன் வந்து அந்த ஆண்ட் கிட்ட வந்து, நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு கீழே போங்க அப்படின்னோடனே இவங்க தண்ணி எடுத்துகிட்டு கீழே போவாங்க. இதே டைமில் ஜாஃபர் ஹவுஸில் வந்து ஜாஃபர் அந்த அர்மகான் அதுக்கப்புறம் இப்பைக்க 2 பேரும் உள்ளே வருவாங்க. ஜாஃபர் வீட்டில் இருந்துட்டு சொல்லுவா, இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னோடனே, ஏன் கல்யாணம் எதுக்காக நடக்காது, அப்பாவும் தங்கச்சியும் காணாம போயிட்டாங்க, என்ன ரீசன், எல்லாத்துக்குமே அந்த குல்ஸ்மால் தானே காரணம் அப்படின்னோடனே, இல்லை அதில் இந்த கல்யாணம் நின்னதுக்கான காரணம் வந்து மெரிட் தான், அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஜாஃபர். சரி வாங்க நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, வெயிட் பண்ண, குல்ஸ்மால் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு, நம்ம விட்டுடலாம், வெயிட் பண்ண, என் பவரை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே ஆண்ட் வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ வந்து தேவா வந்து சொல்லுவா, எனக்கு தண்ணிலாம் வேணாம், எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு போகணும், போலீஸ்க்கு எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், என் ஃபியான்சியை கொண்டுட்டானா, எங்கள் அப்பாவை வேற அடிச்சிட்டான், நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, குல்ஸ்மாலை மீறி இங்கே யாருமே எதுவுமே செய்ய முடியாது, அவன் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னா அவன் வந்து சொல்லுவாள், கொல்றதுக்கு கூடவா நியாயம் இருக்கும், இங்கே பாருங்க நான் இன்னைக்கு கல்யாண ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன், என் ஃபியான்சியை போய் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அவள் வந்து சொல்லுவாள், குல்ஸ்மாலை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவள் வந்து கேட்பா, தேவா வந்து கேட்பா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னோடனே, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சேமே இங்கே ஜாஃபர் ஹவுஸில் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வரும் ஜாஃபருக்கு, எல்லோரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து ஃபோன் கால் வந்தோடனே, அப்படியா அப்படின்னோடனே உடனே இப்போக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கணுன்னே, உங்களோட ஹவுஸும் உங்களோட இண்டஸ்ட்ரியும் தீ பிடிச்சிருச்சான் அப்படின்னோடனே அவளுக்கு செம்ம அப்செட் ஆயிரும். அப்புறம் அந்த இடத்துக்கு போவாங்க. போனோடனே அவள் செம்மையாக அழுவாள். அப்போ வந்துட்டு ஜாஃபர் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, அந்த எல்லாமே இந்த காரணம் அந்த டெவில் குல்ஸ்மால தான், உன் தங்கச்சிக்காகவும் உங்கள் அப்பாக்காகவும் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கான், அவனால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ கிட்ட சொல்லி கட்டி அழுதுட்ருப்பான். அந்த சைடு வந்து அந்த ஜாஃபர் கிட்ட ஒர்க் பண்ணுவான்ல, அவனை பார்த்துக்கிட்டே சொல்லுவாள். அவன் வந்து சொல்லுவான், மண்டையாட்டுவான். அவன் தான் ஆக்சுவலாக கெரோசினை ஊற்றி பற்ற வச்சுருப்பான் அந்த இடத்தையே. ஆனால் பழி ஃபுல்லாக குல்ஸ்மால் மேலே போட்டுருவாங்க. அப்புறம்
நைட் வந்து குல்ஸ்மாலும் அவங்க ஆண்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ குல்ஸ்மால் வந்து சொல்லுவோம், இங்கே பாருங்க, அந்த பொண்ணு எப்படியும் நான் விடமாட்டேன்னு தெரியும், ஆனாலும் அவங்க அப்பா நைட்டு ஃபுல்லாகவே இருப்பார் பாருங்களேன், கல்லை அதில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நான் இங்கே தான் இருக்கேன்ப்பான்னு தெரிவிக்கிறதுக்காகவே பொண்ணுக்காக இந்த கல்லை அடிச்சுட்டு நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு. இத்தனைக்கும் அவருக்கு உடம்பு முடியலை, கை கால்லாம் அடிபட்டிருக்கு, அவரால் கையை தூக்க முடியல, ஆனாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, எதுக்காக அவளை இப்படி அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்துட்டு சொல்லுவான், நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் நாங்கள் இந்த மாதிரி பொண்ணுங்களே இனிமேல் என் லைஃப்பில் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா இவ்வளோ அதே தான் பண்ணியிருக்கா, எனக்கு அதை விட்டு கொடுக்க முடியல, அதனால தான் நான் அவளை அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் காலையில் வந்து இப்ராஹிம் வந்து திருப்பி அடிச்சுட்டே இருப்பார், ஆனால் அவர் ரொம்ப டயர்டில் இருப்பார். அவங்க வீட்டில் இருக்க ஆண்ட் வந்து வெளியே வாக்கிங் வரப்போ பார்க்குறப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிம் அப்படின்னு அவரை பார்த்தோன்னே கத்துவாங்க, நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயங்கிடுவார். உடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அவங்க கூப்பிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அப்புறம் சத்தம் அந்த ஸ்டோன் சவுண்ட் இல்லாததுனால தேவாவுக்கு வந்து என்னமோ மாதிரி ஆயிடும். அவள் எழுந்து அங்கே இருக்க கிளாஸ் எடுத்துட்டு நிற்பான், இவனுக்காக குல்ஸ்மாலுக்காக வெயிட் பண்ணிருப்பா. அப்போ குல்ஸ்மால் வந்து ரூம்குள்ளே நுழைஞ்சோன்னே என்னாச்சு, எங்கள் அப்பாவை என்ன பண்ண அப்படின்னோடனே, நானும் அவங்க அப்பாவை எதுவும் பண்ணல, அவர் அதுக்கு மேலே இருக்க முடியாது, நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சு அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் வந்துட்டு சொல்லுவா, கண்டிப்பாக எங்கள் அப்பா நான் இல்லாமல் போக மாட்டாரு, எனக்கு தெரியும், அவரை எதுவும் கொண்டுட்டியா இல்லை வேற எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் எதுவும் பண்ணல, அவர் நிஜமாலே போயிட்டாரு அப்படின்னு. பொய் சொல்லாத, நீ அவர் ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க கத்தியை வச்சு குத்திடுவா அவனை. அப்புறம் இங்க வந்து ஜாஃபர் வீட்டுல வந்து கேட்பாங்க, இப்பைக்கு வந்து கேட்டுட்டு இருப்பா, எதுக்காக எங்க அப்பாவையும் என் தங்கச்சியும் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னோடனே இவர் வந்து ஜாஃபர் வந்து சொல்லுவா, எல்லாமே உன் தங்கச்சி தேவாக்காக தான் அப்படின்னோடனே, தேவாக்காகவா அப்படின்னோடனே இவ அன்னைக்கு நைட்டு தேவாவும் இவளும் இப்பைக்கும் பேசிக்கிட்டதை வந்து ஞாபகம் வரும். அந்த ஹென்னா வந்து அவ கையில ஒழுகுனது அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்களா, அதை பத்தி ஞாபகம் வந்தோடனே, ஓ அப்ப தேவா மேல அப்சசிவா இருக்கானா, ரொம்ப டவ்வா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே தான், அதுக்காக தான் அவ திரும்பி வந்தா கூட அவளுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கக்கூடாது, வேலை செய்யறதுக்கு இது இருக்கக்கூடாதுன்னு தான் அவன் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே, வாங்க நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லாட்டி இது பெரிய இஷ்யூ ஆகும், அந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் கிட்ட என் தங்கச்சி இருக்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்னோடனே வந்துட்டு போலீஸ்கிட்ட எல்லாம் போக முடியாது அப்படின்னோடனே இவ வந்து சொல்லுவா, அட்லீஸ்ட் உங்க பவரையாச்சும் யூஸ் பண்ணுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவா. சரி நான் பாக்குறேன் அப்படின்னா இவங்க பேசுறதெல்லாம் அங்க இருக்க வேலைக்காரி ஒருத்தி வந்து கேட்டுட்டு இருப்பான். உள்ள மெரிட்டையும் குல்தம் வந்து கேட்பா, வா சாப்பிட வா அப்படின்னோடனே, நல்லா தூங்குனீங்களா இன்னைக்கு நைட்டு, இல்லை வேற இடம் வேணுமா உங்களுக்கு தூங்குறதுக்கு அப்படின்னோடனே, இல்லை நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன், நான் உங்களை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் வாங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, இல்லை நான்லாம் எங்கேயும் வரல அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் சாப்பிடவாச்சும் வாங்க அப்படின்னோடனே, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட போவா. தேவா வந்து அந்த மோதிரத்தை அவங்க என்கேஜ் ரிங்கை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வெளியே சத்தம் கேட்கும், என்னதுன்னு சொல்லி எழுந்து போய் பாப்பா. குல்ஸ்மால் வீட்டில் வந்துட்டு அந்த இப்ராஹிம் அடிச்ச 2 பேரையும் பிடிச்ச கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ குல்ஸ்மால் வந்து கேட்பான், அவரால் திருப்பி அடிக்க முடியாதுன்றதுக்காக நீங்க அவரை அடிச்சு இழுத்துட்டு வந்தீங்கல்ல, இது உங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு 2 நாயை அவனுங்களை கடிக்க விட்டுருவான். கடிக்க விட்டோன்னே இதை வந்து பார்த்துட்டு தேவா வந்து ரொம்ப பயந்துட்டு உள்ள போய் ஒளிஞ்சுப்போம். இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்க, அதாவது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜாஃபர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. உடனே இப்போக்கும் ஜாஃபரு அப்புறம் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பா, ஹார்ட் அட்டாக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னோடனே ஜாஃபரும் விசாரிச்சிருப்பா. இவ போய் அவங்க அப்பா கிட்ட வந்து, கவலைப்படாதீங்கப்பா, நம்ம தங்கச்சி தேவாவை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம், நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட போவேன், நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து அர்மகன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பான், ஏம்மா இப்படி பண்றீங்க, நீங்க போலீஸ் கிட்ட ஏன் போக மாட்டேன்றீங்க, எனக்கு புரியல, உங்களுக்கு தான் அவனை தெரியும்ல, அவன் என்ன பண்ணிட போறான், அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்னா, எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் அவன் கிட்ட மோத வேணான்னு நான் உங்களை சொல்றேன் அப்படின்னோடனே, சரி உங்க பவரையாச்சும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். குல்ஸ்மால் வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பேக் ஷூஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு அவன் வந்துட்டு இருப்பான் கடைக்கு. அப்புறம் உங்களுக்கு சைஸ்லாம் தெரியுமா அப்படின்னு வெஃபா கேட்பானா, அவன் பர்ஃபெக்ட் சைஸ் சொல்லுவான். எல்லாத்துலேயுமே ஷூஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக எடுத்து கொடுப்பான். இந்த கலர் அவளுக்கு சூட் ஆகும், ஏன் இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் சொல்லுவான். உடனே வெஃபா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவான், எப்படி இவனுக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் அவளை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து குல்ஸ்மாலுக்கு வந்து கால் வரும். அங்கே வேலை செய்கிற வேலைக்காரி கால் பண்ணுவா, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா மட்டும் கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோடனே, ஆமாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் கடத்திட்டு போனீங்களா, தேவாவோட சிஸ்டர் அவள் இங்கே தான் வந்திருக்கா அப்படின்னோடனே, சரி ஜாஃபர் பற்றி ஏதாச்சும் இருந்தால் சொல்லு அப்படின்னோடனே அவங்க வந்து சொல்லுவா, தேவா உங்கள் வீடு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப்லாம் எரிஞ்சிருச்சான், நீங்கள் தான் எரிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னோடனே இவன் வந்து கேட்பா, நீங்கள் தான் எரிச்சிங்களா நிஜமாலே அப்படின்னோடனே எதுவுமே பேசாமல் அவன் வச்சுட்டு வெஃபா கிட்ட திரும்பி சொல்லுவான், அவளுக்கு நல்ல ரூம் ரெடி பண்ணணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ரெடி பண்ணணும், ஏன்னா அவளோட கண்டிஷன் இன்னும் மோசமாக போது, நிறைய ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே வெஃபா வந்து, நீங்க உலகத்தையே தலகிலா திருப்பி போட்டாலும் அவ வந்து உங்களை திரும்பி பார்க்க போறது இல்ல, இன்னும் ஏன் நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன், நீங்க தப்பு செய்யல, ஆனா உண்மையே அவங்க கிட்ட சொல்லவே கிடையாது, நீங்க நல்லவங்கன்ற உண்மையை தெரிஞ்சா மட்டுமே தானே அவங்களால, என்ன நீங்க அதை செய்ய மாட்டேன்றீங்க தானே, அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஜஃபர் கிட்ட வந்து அவங்க அந்த பாடி கார்டு வந்து அவன் வந்து சொல்லுவான், உங்க டாட்டர் குல்தம் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, எனக்கு தெரியும், நீ மட்டும் தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீ நினைச்சிட்டு இருக்கியா, அதுக்கு காரணம் மெரிட் தானே, அந்த குழந்தைக்கு காரணம், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் வந்து சொல்லுவான், அத்தோஷ் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, வீட்டுல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டியா, அதனால தான் வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஜஃபர் சிரிச்சுட்டே போயிடுவாங்க. குல்ஸ்மால் வீட்டுல வந்துட்டு அந்த ஆண்ட் வந்து தேவ வா அப்படின்னோடனே, இல்ல போலீஸ் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா, ஏதாவது சொல்லிருக்கீங்களா போலீஸ் கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜமால் உன்னை வந்து போயிட்டு குளிக்க சொல்லுவான். அப்ப வந்து அவ வந்துட்டு, இதெல்லாம் என்னால முடியாது, என்னை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி ஓட போவல, அப்ப வந்து துப்பாக்கியோட ஒருத்தன் வந்து நின்னோன்னே இவ வேகமா அந்த ரூம்குள்ள போவா. ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணிடுவானா, ரூமை லாக் பண்ணி விட்டுருவா. அவங்க 2 பேரும் தட்டுவாங்க, திறக்கவே முடியாத அளவுக்கு ப்ரூம் ஸ்டிக் எல்லாம் கிராஸ் பண்ணி ரூமை லாக் பண்ணி விட்டுருவா. ஜாஃபர் ஹவுஸ்ல வந்து அத்தோஷ் வந்திருப்பால, அவ வந்து அந்த சூப்பர்வைசர் மாதிரி போல அந்த வீட்டுக்கு சரியா ஃபுட் கொடுத்தீங்களா, நான் 5 நாள் இல்லாததுனால நீங்க யாருமே எதுவுமே ஒழுங்கா செய்யல போல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அப்புறம் அத்தோஷ் வந்து ஜாஃபரை கட்டி பிடிச்சு, நான் திரும்பி வந்துட்டேன், எங்க வீட்டுல இருக்கிறது எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். மெரிட் வந்து தேவாக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிருப்பான், 24 மணி நேரமும் உன்னையே மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சூழ்நிலையால கல்யாணம் ஆக போச்சு, நான் உன்னை தவிர வேற யாரையும் லவ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் போட போவான். அப்புறம் என்ன நினைப்பானோ அதை டெலிட் பண்ணிடுவான். அப்புறம் குல்தம் வந்து சொல்லுவா, இதுலயே நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணமாக போச்சுல, அந்த பொண்ணு கூட வேணா பேசிக்கோங்க, பேசி என்ன சொல்லணுமோ எதனால இது நடந்துச்சுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுப்பா. ஐயோ அதெல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாளா. உடனே குல்தம் வந்து எனக்கு உங்களை பிடிக்கும் தான், அதுக்காக நான் உங்களை பிளைண்டாலாம் லவ் பண்ணல, எனக்கு தெரியும் நீங்க என்ன லவ் பண்ணலன்னு, ஒன்லி எங்க அண்ணன் ப்ரெஷர் பண்ணதுக்காகவும் அவருக்கு பயந்தும் தான் நீங்க இதை பண்ணியிருக்கீங்க, வேற எதுக்காகவும் இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம், அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானும் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்பா மெரிட் வந்து சொல்லுவான், அதுக்காக தான் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். எனக்கும் உங்களை பற்றி எதுவும் தெரியாது, நம்ம வேணா 2 பேரும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கள் அம்மா பாசம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிடையாது, அம்மா பாசமும் சரி அப்பா பாசமும் கிடையாது, எனக்கு வந்து என் குழந்தைய வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருந்து பார்த்து வளர்க்கணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அதே மாதிரி லோன்லி சைல்டு தான் நானும், எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஆர்ஃபன் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். போட்ல தான் செயில் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல. தேவா வந்து அந்த ஹீட் தாங்காம ஒரு மாதிரி அப்படியே ட்ரெஸ் எல்லாமே கழட்டி டவல் கட்ட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் வெஃபா அந்த இடத்துக்கு வந்துருவான். வெஃபாவும் தட்டி பார்ப்பான், ஓப்பனே ஆகாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல குல்ஜமாலே வந்துருவான். தட்டி பார்ப்பான், திறக்கலன்னொடனே இதுக்கு மேல போச்சுன்னா அவ செத்தே போயிடுவா சொல்லிட்டு அவன் கதவை உடைச்சு திறந்துருவான். திறந்தோடனே அவகிட்ட போய் ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னோடனே, நான்லாம் உனக்குலாம் இதுக்கு மேல ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. என்ன வேணா உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னோடனே, நீ தான் ஒரே ஆளு என்னை ரிஜெக்ட் பண்ணிருக்க அப்படின்னோடனே அவ வந்து என்ன சொல்லுவானா, உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க, நீ மோசமான டெவில் அப்படி சொல்லி அவ மயங்கிடுவா. பேஸ்மெண்ட்டுக்கு அவளை தூக்கிட்டு போவான் தேவாவை குல்ஸ்மால். அப்போ அவங்க ஆண்ட் வந்து கேட்பாங்க, எப்பத்துல இருந்து இந்த பொண்ணை உனக்கு தெரியும் அப்படின்னு. நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னு, அம்மான்னு கத்திட்டு விழுந்தா இவதான் அவ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரி ஆண்ட் நீங்க கிளம்புங்க, நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பாத்துட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு அவ கையெடுத்து பாக்குறப்ப அங்க ஒரு ஒர்டன் இருக்கும். இவனுக்கு பழசெல்லாம் அப்ப ஞாபகம் வரும், நீதான் அந்த குட்டி பொண்ணா அப்படின்னு அவன் யோசிப்பான். ஒரு தடவை இவனும் இவன் தங்கச்சியும் சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போவாங்க. அங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். குல்தம் கிட்ட குல்ஸ்மால்
குல்ஸ்மால் வந்து சொல்லுவான், இங்க பாரு, நீ அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் நான் கூப்பிட்டு வரேன், நான் உள்ள வர மாட்டேன், என்ன உள்ள விட மாட்டாங்க, உனக்கு தான் தெரியும்ல. ஆமா எனக்கு தெரியும், நீ தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டல, அதனால உன்னை உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குல்தம் வந்து உள்ள அனுப்பிச்சு விட்டுருவான். இவன் மட்டும் வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து அந்த அர்மான் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் இவன் வெளியே போய் நின்னோடனே அங்க இருந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து இவனை பார்த்துட்டே இருந்துட்டு வெளியே வந்து கொடுக்கும். இந்த பீஸ் ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு சாப்பிடணும் போல இருந்தது தானே, அதனாலதான் உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்பதான் அவன் பாப்பா கையில ஹார்ட் இருக்கும். இப்பதான் அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் தேவான்னு. அப்ப இவன் வெளியே வெயிட் பண்றப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு கொண்டு வந்து குல்தம்ப வெளியே விட்டு போவாங்க. இனிமேல் நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயிடுவாங்க. என்னாச்சு அப்படின்னா, நான் அம்மாவை பார்க்க போனேன், ஆனா உள்ள விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து குல்ஸ்மால் வந்து சொல்லுவான், சரி இந்த அம்மா எனக்கு ஒரு சிக்கன் பீஸ் அனுப்பிச்சு வச்சாங்க, நான் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதே சிக்கன் பீஸை வந்து அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இவதான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஜாஃபர் ஹவுஸ்ல வந்து அர்மான் வந்து கிராஸ் பண்ண போவார். அத்தோஷ் அந்த பாடி கார்டு 3 பேரும் வெயிட் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பாடி கார்டு வந்து சொல்லுவான், சரி நம்ம எப்ப ஆக்ஷன் எடுக்கலாம் தேவாவை ரெஸ்கியூ பண்றதுக்கு அப்படின்னு. ஆக்ஷனா அதெல்லாம் தேவையில்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இப்பன்னு அப்படின்னு சொல்லணும்னு இதை வந்து அர்மான் வந்து கேட்டுருவான். அர்மான் கேட்டுட்டு கீழே வரப்ப இப்பக்கு வந்து சொல்லுவான், நான் போய் போலீஸ்ட போறேன் அப்படின்னு. இங்க பாரு, அம்மா எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு செய்வேன், வெயிட் பண்ணு, நாளைக்கு காலையில நான் டைரக்டா போய் குல்ஸ்மாலே போய் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். தேவா வந்து எழுவல உடனே குல்ஸ்மால் வந்து, நீ பசியா இருக்கியா அப்படின்னு. என்ன கேள்வி, நான் பார்த்து கேட்டுட்டு இருக்கேன் பாரு, நீ பசியா தான் இருப்ப, 2 நாளா ஒழுங்கா சாப்பிடல, நல்ல லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லுவானா. உடனே அவர் வந்துட்டு, நான் உன் வீட்டுல சாப்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு பெல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை ரிங் பண்ணுவான். பிடிச்சி இழுத்தா அது கிச்சன் வரை கேட்கும். குல்ஸ்மாலுக்கு அவங்க அம்மாவோட கனவு வந்துருச்சு போல, சமைக்க சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு எல்லாருமே சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளம்புங்க, நானும் இவ்வளவு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் உட்காருவாங்க. உன் இடத்துல சாப்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ல இருக்க சாப்பாடை தூக்கி கீழே போடுவான். அவன் வந்துட்டு சொல்லுவான், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு. இவன் இருந்துட்டு, அதெல்லாம் என்னால முடியாது, முடியலன்னா நீ என்ன பண்ணுவ, உனக்கு பிடிக்கலன்னா கொன்றுவல்ல, எப்படி என் ஃபியான்சி எங்க அப்பா எல்லாத்தையும் பண்ணல அதே மாதிரி என்னையும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. நீ திருந்தவே மாட்டேன், இனிமேல் உனக்கு சாப்பாடே இங்க கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். மெரிட்டும் குல்தமும் பேசிட்டு இருப்பாங்க. குல்தம்க்கு வந்து போன் வரும். அது வந்து குல்ஸ்மால் வந்து பேசுவான், எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா போயிட்டு இருக்கு, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, நாங்க இன்னைக்கு கலாட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுவா. அப்ப வந்து இவன் வந்து கேட்பான், நீ இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போறியா லைஃப் ஃபுல்லா அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது, நம்ம 2 பேரும் வேணா நிஜமாலே கலாட்டா போலாமா அப்படின்னு. இவன் வந்துட்டு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். குல்தம் வந்து கேட்பா, ஒருத்தர்கிட்டயும் ஒரு காலும் வரல, சரி உன் ஃபியான்சி தான் கோவமா இருக்கா, அப்புறம் பார்த்தா வேற யாரும் ஃபியான்சியோட பிரதரோ சிஸ்டரோ இல்ல வேற யாரும் கூட உனக்கு கால் பண்ணல போல, பாரு எனக்காச்சும் எங்க அண்ணா இருக்கான், உனக்கு யாருமே இல்ல போல நிஜமாலே அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வரேன் கலாட்டாக்கு, நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் போட போவான். அவங்க ஆண்ட் வந்து கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கேட்பாங்க, இப்ராஹிம்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்க அந்த வேலைக்காரவங்க வந்து கேட்பாங்க, என்ன எதுக்காக நீங்க இப்ராஹிம் பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல அவன் நம்ம இடத்துல வந்து அந்த மாதிரி அவருக்கு அப்படி ஆனதுனால நம்ம வந்து கேட்கணும் இல்லையா, அதுதானே நியாயம், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அப்படிலாம் இல்ல. இங்க வந்து குல்ஸ்மாலும் வெஃபாவும் பேசிட்டு இருப்பாங்க. வெஃபா வந்து கேட்பான், நீங்க உண்மையை சொல்றதுதான் பெஸ்ட் அவகிட்ட அப்படின்னு. இல்ல நான் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு. நீங்க சொல்லாம வேற யார் சொல்லிட்டாலும் இது பெரிய இஷ்யூ ஆயிடும், ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா போச்சு, உங்க பக்கம் தான் எல்லா பழியும் திரும்பும், ஏன்னா நீங்க கொண்டுட்டேன்ட்டீங்க, அப்புறம் அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாருன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் வீடு எரிஞ்சது எல்லாமே உங்க மேலதான் வந்து திரும்பும், பாத்துக்கோங்க, நீங்க இப்ப சொல்றதுதான் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க தான் அவங்க அப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை வேற ஒரு இடத்துல இருந்து வர வச்சு அவங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அதாச்சும் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு. சொல்லலாம், இப்பெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவளுக்கு பொறுமை கிடையாது, நம்ம பாத்துக்கலாம், அட்லீஸ்ட் ஃபியான்சியை நீங்க கொல்லலனாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். பேசிட்டு இருக்கப்ப யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டப்ப அர்மான்னு சொல்லுவாங்க. சரி நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வெஃபா கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்புவான். அப்ப அர்மான் வந்து இறங்குறத வந்து அவ வந்து தேவா வந்து பாத்துடுவா. பாத்துட்டு ஜன்னல் வழியா கத்துவா, இங்க எதுக்கு வந்தா உன்னையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லி தட்டி கத்துவா. ஆனா அவனுக்கே கேட்காத, அவன் உள்ள போயிடுவான். அப்புறம் இவளுக்கு வாங்கி வச்ச ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் அங்க இருக்குமா, உடனே இவ வந்து சரி போட்டுதான் பார்க்கலாமேன்னு சொல்லி எடுத்து ஷூவை போட்டு பாப்பா, பெர்ஃபெக்ட் சைஸா இருக்கும். எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டா வாங்கி
போட்டிருக்கான் யோசிச்சு. குல்ஸ்மால் வந்து அம்ரான் அவனை வந்து மீட் பண்ணுவான். அவன் வந்து கேட்பான், நீ ஒரு பொண்ணை போய் கடத்தி வச்சிருக்கியே, அதுவும் அவங்க அப்பாவை பணைய கைதியா வச்சு அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கியே அப்படின்னு கேட்டோன்னே, இங்க பாரு நான்லாம் அவளை ஒன்றும் கடத்தல, அவ என் காலில் விழுந்து நான் இங்கேயே இருப்பேன்னு சொன்னதுனால தான் நான் அவளை வச்சிட்டு இருக்கேன், இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அர்மான் வந்து கேட்பான், எனக்கு கால் இல்லைன்றத வச்சு நான் வீக்கான பர்சன் நீ நினைச்சிடாத, என்னால எது வேணா செய்ய முடியும் அப்படின்னோடனே நான் யாரோட வீக்னஸை வச்சு அவங்கள வந்து டார்கெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு நம்ம விளையாடலாம் நம்ம கேம் அப்படின்னோடனே அவன் வந்து செஸ்ன்னு சொல்லுவான். ஓகே, செஸ்ல நான் ஜெயிச்சேன்னா அவளை நான் வச்சுப்பேன், நீ ஜெயிச்சேன்னா உன்கிட்ட அனுப்பிச்சு விடுறேன் தேவாவை அப்படின்னு சொல்லுவான். ஓகே டி. அப்புறம் இங்க வந்து ஜாஃபர் ஹவுஸ்ல வந்து ஜாஃபர் கிட்ட வந்து பேசுவா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, குல்ஸ்மால் வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு நான் குல்ஸ்மால் வீட்டுக்கு தான் நான் கிளம்ப போனேன். அப்போ வந்து அர்மான் வந்து சொன்னான், நான் போயிட்டு வரேன், நீ போகாத, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிட்டான் போல குல்ஸ்மால் வீட்டுக்கு. ஐயோ அவன் வீட்டுக்கா, ஐயோ அவன் ரொம்ப மோசமானவனாச்சு, என் பையனை ஏதோ பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேக வேகமா அந்த கார்ல ஏறி கிளம்புவா. ஜாஃபர் வந்து குல்ஸ்மால் வீட்டுக்கு வருவா. அப்ப ரெண்டு பேரும் டைம்ல அந்த இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்ப குல்ஸ்மால் வந்து கேட்பான், என்ன உங்க அன்பு மகனுக்காக தேடி இங்கே வந்துட்டீங்க போல. ஆமா, அவனுக்காக தான் வந்தேன், உனக்காக ஒன்றும் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ முஸ்தபா ஆயிட முடியாது அப்படின்னோடனே, ஏன்னா அவருக்கு உரிய லவ் நான் கொடுத்தேன், என்ன மாதிரி லவ் காட்டுறது யாரும் கிடையாது, என் லவ்னால தான் அவர் வந்து ஜெயிச்சாரு, நீ வெறும் காரு வண்டி இதெல்லாம் வச்சு பெரிய ஆளாக முடியாது, எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் ஏன் முஸ்தபா அளவுக்கு வர முடியாது, அதே மாதிரி நீ ஒருத்தி அடைச்சு வச்சிருக்கிய, அவ உன்னை கண்டிப்பா லவ்வே பண்ண மாட்டா, அடைச்சு வச்சவனை போய் லவ் பண்ணுவாளா, கண்டிப்பா அவ உன்னை விரும்பவே மாட்டா, நீ வந்து உன்னோட பவரை வச்சு அவரை ஹார்ட்டை ஜெயிச்சிட முடியாது, லவ் வந்து நம்மளுக்கு நிறைய பவரை தரும், ஆனா உனக்கு லவ்னாவே என்னன்னு தெரியாது, உன்கிட்ட லவ் காட்டுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்மால் ஹோப் கூட வச்சுக்காத, அவ உன்னை லவ் பண்ணுவான்னு, உங்க அம்மாவும் உன்னை லவ் பண்ணல, அவளும் லவ் பண்ண மாட்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவா, நான் வந்து அவளை பார்க்கணும் அப்படின்னோடனே, அப்படின்னோடனே இல்ல அவங்க அக்காவும் அவங்க அப்பாவும் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் இதுக்காச்சும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அவளை பார்க்க போனோடனே அவகிட்ட போய் தேவா கிட்ட போய் சொல்லுவா, இன்னும் எனக்கு ஒரு 3 months தான் டைம் கொடுத்துருக்கான், நான் அதுக்குள்ள நான் உன்கிட்ட பேசிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு போகணும், உன் ஒர்க் ஷாப்பும் உன் வீட்டையும் எரிச்சிட்டாங்க, எல்லாத்துக்குமே காரணம் இந்த குல்ஸ்மால் தான், எல்லா வேலையும் அவன் தான் பார்த்திருக்கான், எல்லாமே உனக்காக தான் அப்படின்னோடனே அவ ரொம்ப பயப்படுவா, இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் கிட்டயா என்னை மாட்டி விட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் எப்படி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வர்றது. அப்போ வந்து இவ வந்து சொல்லுவா, தேவையான பொருளை இங்க கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவா. கொடுத்துட்டு கிளம்பினோடனே இவ வந்து அந்த பொருளை வாங்கி பத்திரப்படுத்திப்பா. அப்புறம் அவங்க அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி, நான் உங்களை எனிமையா தான் என் லைஃப் ஃபுல்லா பாப்பேன், நீ உன் வாழ்க்கையில என்னை அழிக்கணும்னு நினைச்சா கூட உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு ஸ்டூபிட் சைல்டு, எப்பவுமே அம்மாவை நம்புற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் கிளம்பி போயிடுவான். இஸ்மால் வந்து இவளை வந்து நான் உன்னை மேல கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேல இழுத்துட்டு போனா கண்டிப்பா உன் வீட்டை எரிச்சிருவேன், நான் வெளியே போகணும், எங்க அப்பாவை அடிச்சு துன்புறுத்திட்டேன், என் ஃபியான்சியே கொண்டுட்டேன், என் ஒர்க் ஷாப்பை எரிச்சிட்டேன், என் வீட்டை எரிச்சிட்டேன், உனக்கு என் கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு எனக்கு தெரியல, என் உடம்பு தானா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவள் ட்ரெஸ்ஸை கழட்டுவா. உடனே அவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அவளை மேலே கூட்டிட்டு போவான். உனக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு, நீ எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் ப்ளீஸ், உன் பாடி கார்டோட கூட அனுப்பிச்சு வை ப்ளீஸ், அப்படி எங்க அப்பாவை எனக்கு ஒரு தடவையாச்சும் பார்க்கணும், அவரை ஹக் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னோடனே, இல்ல என்னால இப்போதைக்கு முடியாது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுவான். அதுல வந்து பிஸ்டல் இருக்கும். அவங்க பையனை பார்த்தோன்னே ஹக் பண்ணிட்டு, நான் பயந்தே போயிட்டேன், நீ எதுக்கு அங்க போன அப்படின்னோடனே, இல்ல நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப டீசெண்டா பேசினாரு. வந்து கேட்பா, என் சிஸ்டர் பாத்தீங்களா என்ன சொன்னா அப்படின்னோடனே, உன் சிஸ்டர் அவனை லவ் பண்றாளாமா அப்படின்னோடனே, இல்ல இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது பாசிபிளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க அப்படின்னோடனே, சத்தியமா அவன் லவ் பண்றதை பார்த்துட்டு இவ்வளவு ரொம்ப லவ் பண்றான், அவனை பெட்டியை இழுத்து போட்டு ஏறி குதிக்கலான்னு போவா. அப்புறம் அந்த டோர் எல்லாம் அடைச்சு வைக்கணுமே நினைச்சிட்டு அங்க இருக்க டோர் எல்லாத்தையுமே சாத்தி வைப்பான். அப்போ இங்க வெஃபா கிட்ட வந்து குல்ஸ்மால் வந்து பேசிட்டு இருப்பான், அந்த அர்மான் ரொம்ப நல்லவனா இருக்கான், அவங்க அம்மா மாதிரி கிடையாது, போகணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கேண்டில தூக்கி பெட்ல போட்டுவிட்டு அவ கிளம்பிடுவா. அதே டைம் இவங்க அக்கா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிடுவா. எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே தெரியலனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி என்ன சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, இந்த மாதிரி குல்ஸ்மால்னு ஒருத்தர் வந்து என் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்காரு, ப்ளீஸ் வரீங்க
சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பாடி கார்டு மூலியமா ஜாஃபருக்கு போகும். கால் பண்ணி கேட்டோன்னா இல்ல போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க குல்ஸ்மால் வீஸ்க்கு அப்படின்னோடனே ஹவுஸ்க்கு அப்படின்னோடனே அவளுக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடும். இவ வந்து தப்பிச்சு ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பான். இல்ல தீ பிடிச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி வெஃபாவையும் குல்ஸ்மாலையும் கூட்டு போவாங்க. அப்ப வேகமா உள்ள போய் அவ ரூமை தட்டுவாங்க, திறக்கவே முடியாது. அப்புறம் குல்ஸ்மால் உடைச்சு திறந்தா அந்த ரூம் ஃபுல்லா இப்ப தப்பிச்சிட்டோன்னு கீழே பாடி கார்ட்ஸ் கிட்ட வந்து வெஃபா வந்து கத்திட்டு இருப்பான். சந்தில இருக்க டோர்ல வந்து அவ கேட் திறந்திருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை அது வழியா தான் தப்பிச்சு போயிருக்கா போல அப்படின்ட்டு இவன் தேவா தேவா தேவான்னு கத்துக்கிட்டே ஓடுவான். வேகமா ஓடுவான் அந்த இடத்த விட்டு. அப்புறம் அவன் நெருங்கிடுவான். நீ பாரு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க, ப்ளீஸ் தயவுசெய்து நகராத. நான் அவன் உடனே அவ வந்து அவகிட்ட இருக்க பிஸ்டலை நீட்டுவான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐகான், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.